அருமையான ஆரஞ்சு கேக் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கேக் ரெசிபி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாந்தாஸ் கேக்ஸ். இந்த கேக்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த எபிசோடில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஸோ அது நாங்கள் கேக்காக உபயோகப்படுத்துறதாக இருந்தால் நீங்கள் அப்படியே அதை வெட்டி சாப்பிடலாம். ஆனால் இது நாங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டு செய்த கேக்குனபடியாக ரொம்ப நாள் நீங்கள் வச்சு சாப்பிட முடியாது. இது நீங்கள் உடனடியாக சாப்பிடணும், இல்லைன்னா கேக் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ இந்த கேக்கையை நாங்கள் எப்படி ஒரு டிசர்ட்டாக உபயோகப்படுத்தலாம்ன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேக்கில் ஒரு ஆரஞ்ச் ஃப்ரஸ்டிங் நான் செய்ய போகிறேன். இந்த ஆரஞ்ச் ஃப்ரஸ்டிங்கை நாங்கள் கிளேஸ் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ எங்களுக்கு இந்த ஆரஞ்ச் கிளேஸ் செய்கிறதுக்கு 2 பெரிய ஆரஞ்சஸ், 2 தோடம்பழம் நீங்கள் எடுக்கணும். அதுலேருந்து நல்ல ஜூஸை நீங்கள் புழிஞ்செடுக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள் இவ்வளோ ஆரஞ்ச் ஜூஸ் இதில் வந்திருக்கு. நல்ல ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ். இல்லை, 1 கப் எடுத்தால் நீங்கள் போதும். இது 1 கிளாஸ் நான் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது 1 கப் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் 1/2 கப் சுகர். ஓகே, இப்படி ஒரு சாஸ்பேனில் இந்த ஆரஞ்ச் ஜூஸை ஊற்றி அதில் சுகரையும் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். ஸ்லோ ஃபயரில் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு உங்களுக்கு கலர் நல்ல பிரைட்டாக நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் தொடர்ந்து இதை நீங்கள் ஸ்லோ ஃபயரில் சூடாக்கணும். சூடாக்குறப்ப அப்படியே கட்டி ஆகிட்டு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அப்படியே வடிகட்டிடலாம். ஆரஞ்சு கிளேஸ் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ இதை கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஆற விடுங்க. நாங்கள் இங்கே எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கோம்ல ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ இதை நாங்கள் இப்போ உபயோகப்படுத்த போகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் அந்த ஆரஞ்ச் ஜூஸில் சோக் ஆகுனா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு கேக் ஒரு ரெசிபி, அதாவது அந்த 3 இன்க்ரீடியன்ட் ரெசிப்பியில் ஒன்று கேக்காகவும் உபயோகப்படுத்தலாம், மற்ற டிசர்ட்டாகவும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இது அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் சோக் பண்ண விட்டுறலாம். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப appetizing-ஆக இருக்குது. நல்லா கிரேட் பண்ண ஆரஞ்ச் பீலால் இப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணிடலாம். அருமையான ஆரஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கேக் ரெசிபி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஆரஞ்ச் கிளேஸை நீங்கள் செய்து இந்த கேக்கை இன்னொரு லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணும். மீண்டும் இதை போல் ஒரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை ஷாந்தாஸ் கேக்ஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.